அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். அதாவது கமெண்டில் மோகன் அப்படின்ற ஒருத்தர் கேட்டிருக்காங்க, சார் ஒரு ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் பகையோ அல்லது நீசமோ பெற்று இருக்குது அப்படின்னா அந்த ராசி பாதிக்கப்படுமா? அப்படி ராசி பாதிக்கப்படுது அப்படின்னா அந்த வீடு கொடுத்தவன் வலிமையாக இருக்கார் அப்படின்னா அந்த பகை நீசம் பெற்ற கிரகத்துக்கு ஓரளவுக்கு வலிமை கிடைக்குங்களா அப்படின்னு கேள்வியை சுற்றி கேட்டிருக்கீங்க. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு புரியுது. நான் உங்களுக்கு புரியுத மாதிரி நான் பதில் சொல்கிறேன், சரிங்களா? அதாவது ஒரு ராசியில் ஒரு கிரகம் இருப்பதின் மூலமாக பலன் அறிவது எப்படி, இதைத்தான் நீங்கள் கேட்க வாரீங்க. அதாவது ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருப்பதால் ஏற்படும் பலன்கள். இப்போ மேச லக்கணத்துக்கு 5ஆம் வீட்டில் சனி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. மேச லக்கண ஜாதகக்காரங்களுக்கு 5ஆம் வீட்டில் சனி இருக்கிறார் அப்படின்னா அந்த 5ஆம் வீடு சூரியனுடைய வீடு, சிம்ம ராசி. அந்த சூரியனுடைய வீட்டில் சனி என்ன நிலையில் இருப்பார்? பகை நிலைமையில் இருப்பார். ஏன்னா சூரியனுடைய வீடான அந்த சிம்ம ராசியில் எந்த கிரகத்துக்கும் நீசம் கிடையாது. சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, வேலன், சனி, புதன், கேது, சுக்கிரன் இப்படின்னு நீங்கள் 9 கிரகத்தை வரிசையாக வச்சு பாருங்கள். சிம்ம ராசியில் எந்த கிரகமும் நீசம் கிடையாது. ஆனால் பகை உண்டு. பகைனா யார்? சுக்கிரன் பகை தான், சனி பகை தான், ராகு கேதுகள் பகை தான். அதாவது சுக்கிரன், சனி, ராகு கேது இந்த 4 கிரகம் போக மீதமுள்ள 5 கிரகங்களில் சூரியனுக்கு அதை ஆட்சி வீடு. அது போக மீதமுள்ள 4 கிரகங்கள் அந்த சிம்ம ராசியில் நட்பு பலம் தான் பெறுவாங்க. அப்போ மேசலக்கண ஜாதகமாக உதாரணத்துக்கு நம்ம வச்சு பேசுவோம். மேசலக்கண ஜாதகத்துக்கு 5ஆம் வீடான சிம்ம ராசியில் போய் சனி இருக்கார் அப்படின்னா நீங்கள் இதைத்தான் கேட்குறீங்க மோகன். நான் அதான் உங்களுக்கு அப்படியே லக்கணத்தை வச்சு சொல்கிறேன் பாருங்கள். அப்போ 5ஆம் வீடான சிம்மத்தில் போய் சனி இருக்கும் பொழுது அங்கே சனி என்ன நிலைமையில் இருப்பார்? பகை நிலைமையில் இருப்பார். நான் இந்த விதியைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு ராசியில் என்ன பாவகட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு ராசியில் பகையோ நீசமோ பெற்று ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாவம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். இதே தான் பாவம் பலம் இழக்கும் நிலை அப்படின்னு நான் வீடியோ முன்னாடி போட்டிருக்கிறேன். நீங்கள் முந்தின வீடியோவை நீங்கள் பார்க்கல, சரி அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இடையிடையே சந்தேகம் வரும்பொழுது தானே உங்களோட சந்தேகத்தை தீர்க்கிற மாதிரி தானே நான் வீடியோ கொடுக்க முடியும். அப்போது அந்த மேசலக்கணத்துக்கு 5ஆம் வீட்டில் சனி இருந்து சனி பகை சிம்மராசியில். அப்போ பகையோ நீசமோ பெற்றிருக்கும்போது அந்த பாவம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்கிறேன். சரி, ஒரு ஜாதகருக்கு ஒரு விஷயம் சம்பந்தப்பட்ட பலனை கணிக்கும் பொழுது எப்படி கணிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். பாவம், பாவ அதிபதி, காரகர் இந்த 3ஐயும் கணக்கில் எடுத்து கணிக்கணும். அப்போ 3 நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த பாவம் சம்பந்தப்பட்ட பலாபலன்கள் அந்த ஜாதகருக்கு 90% நல்ல விதமாக அமையும், பெஸ்ட்டாகவே கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அப்போது இந்த இடத்துல மேசலக்கணம் வச்சு நம்ம சனியை பேசிகிட்டு இருக்கும்பொழுது 5ஆம் வீட்டில் சனி இருக்கிறாரு, பகை பெற்று இருக்கிறாரு, பாவம் பாதிக்கப்படும் சொல்லிட்டேன். அப்போ பாவம் பாவாதிபதி காரகர் அப்படின்ற விஷயத்தில் பாவம் பாதிக்கப்பட்டுருச்சு, ஒரு பாயிண்ட் அடி விழுந்துருச்சா? அப்போ நீங்கள் 5ஆம் பாவம்னு எடுத்து கணிக்கும் பொழுது 3 பாயிண்ட்டுக்கு 1 பாயிண்ட் அடிபட்டுருது. சரி, இங்கே அப்படியே இன்னொரு விதியை உள்ளே வந்துடுவோம். மேசலக்கணம் சனி 5ல் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டோம். சனியினுடைய ஆதிபத்திய பலன்கள் இங்கே வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் வேலை செய்யும். சனியினுடைய ஆதிபத்திய பலன் என்ன? மேசலக்கணத்துக்கு 10ஆம் வீடு, 11ஆம் வீடு. 10ஆம் வீட்டு ஆதிபத்திய பலன் என்ன? தொழில். சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லிக் கொடுவோம். அது ஏகப்பட்ட காரகத்துவங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் நம்ம மனிதனுக்கு தேவையான ஒரு சிம்பிளாக ஷார்ட்டான இதை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம், சரிங்களா? 10ஆம் இடம் என்ன? தொழில். அதுக்கப்புறம் 11ஆம் இடம் லாபம். அதுக்கடுத்து 11ஆம் இடத்துக்கு மூத்த சகோதர ஸ்தானம் இருக்குது. உபஜய ஸ்தானம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட் வேலைக்கு இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும், அதெல்லாம் நிறையா விதி இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 10ஆம் பாவம் தொழில், 11ஆம் பாவம் லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம். வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிடுவோம் நம்ம, சரிங்களா? அப்போது மேசலக்கணத்தில் பிறந்த ஒரு ஜாதகருக்கு மூத்த சகோதரர் இருப்பாரா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சனி 5ஆம் வீட்டில் பகை வச்சுட்டார, மூத்த சகோதரர் இருக்க மாட்டாரா அப்படின்னு பலன் எடுத்திங்கன்னா பலன் தப்பாக போயிடும். மூத்த சகோதரம் கட்டாயம் இருக்கும். எதனால் இருக்கும்? 1, 5, 9ஆம் இடங்கள் ஒரு மனிதனுக்கு திரிகோண ஸ்தானம், நல்ல ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே சனி இருக்கிறதுனால சனியினுடைய ஆதிபத்திய பலன்கள் அந்த சாதகருக்கு இருக்கும்னா எப்படி இருக்கும்?
பெர்ஃபெக்டாக இருக்காது, நிறைவாக இருக்காது. ஏன் நிறைவாக இருக்காது? சனி அங்கே பகை பற்றி நிலைமையில் இருக்கிறதுனால அறகுறையாக இருக்கும். அதாவது வயிறு பசிக்குங்க உங்களுக்கு, நல்லா ஃபுல் கட்டணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் சாப்பாடு கிடைக்கிறது எப்படி கிடைச்சிது? புளியோதரையும் சக்கரை பொங்கலும் தான் கிடைச்சிது. அதுவும் 2வது ட்ரிப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். இல்லை அல்லாட்டி இப்போ எப்படி சொல்லலாம், வயிறு கடும் பசி, ஆனால் சாப்பாடு வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி பசிக்கு. ஆனால் ஒரு 10 வயசு பையன் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு தான் இருக்குது. அது எப்படி உங்களுக்கு திருப்தியாக இருக்கும்? அந்த மாதிரி தான் வந்து சனியனுடைய பலன்கள் இருக்கும். மேச லக்கணத்துக்கு சனி 5ஆம் வீட்டில் போய் இருக்கும் பொழுது அவர் பகை நிலைமையில் இருக்காரா? பகை எதனால் இப்படி சொல்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, பகைக்கு மார்க் என்ன? 25 மார்க் தானே, ஜஸ்ட் பாஸ் கூட இல்லை. அதனால் மூத்த சகோதரம் இருக்குமா அப்படின்னா இருக்குங்க. நீங்கள் சகோதரம் இருக்குங்கீங்க, 25 பாயிண்ட்டுங்கீங்க, அது என்ன இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குமா? அதுதான் வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு பயன்படுற மாதிரி பிரயோஜனமாக இருக்கான், அதுதான் இல்லை. பேருக்கு அண்ணன் இருக்காரா அக்கா இருக்காரா இருக்காங்க, எனக்கு மூத்ததில் ஒரு உடன்பிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். இதையே ஒரு விதி. இதுலேயே இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகை பற்றி இருக்கும் பொழுது ஆண் உடன்பிறப்பு இருக்க வாய்ப்பில்லை, பெண் உடன்பிறப்பு தான் இருக்கும். அந்த பெண் உடன்பிறப்பும் காதல் திருமணம் முடித்து வேற ஒரு குடும்பத்தில் போய் வாக்கப்பட்டு, காதல் திருமணம்னு ஒன்று நீங்கள் வந்து ரிலேட்டிவ்குள்ளே எடுத்துக்கூடக்கூடாது, வேறு ஒரு இது அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டீங்களா, மதம் ஜாதி ரிலேட்டடாக. ஏன்னா அங்கே சனி பகை தானே, அப்போ அதுக்கு தகுந்தாறு போல் ஒரு இழிவான செயல் அங்கே ஒன்று ஏற்படணும்ல. நான் இப்போ எதுக்கு மேசலக்கணும்னு சொல்லிட்டு 11ஆம் வீட்டு ஆதிபத்தியத்துக்கு வந்து பேசிட்டு இருக்குன்னு புரியுதா உங்களுக்கு? அதாவது நீங்கள் கேட்டது வந்து ஒரு ராசியில் ஒரு கிரகம் இருக்குது, அதை வச்சு எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்னு பொதுவாக கேட்டுட்டீங்க. இன்னும் மோகன் நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, அதாவது வந்து அந்த கிரகம் இருந்தால், வீடு கொடுத்தவன் நல்லா இருந்தாலும் அந்த கிரகம் நல்லது தானே செய்யும் அப்படின்னு கேட்குறீங்க. இந்த ஒரு விதிக்காண்டி தான் உங்களுக்கு நான் தெளிவாக கொடுத்துட்ருக்குறேன். இப்போது 5ஆம் வீட்டில் சனி பகை நிலைமையில் இருக்கிறாரு. என்னதான் சனி இருந்தாலும் அங்கே அவர் பகை பற்றி தான் இருக்கிறாரு. அவருடைய மதிப்பு என்ன? 25 மார்க்கில் தான் அவர் இருக்கிறாரு. என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, திரிகோணத்தில் வந்து இருக்கிறாரு. அதனால் உடன்பிறப்பு சகோதரன் இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறேன். அப்போ அது சரி, சகோதரத்தை போலவே லாபத்தை நீங்கள் எடுத்துக்கிடணும். 11ஆம் பாவ ஆதிபத்தியம் லாபம் இல்லையா, லாபஸ்தானம் இல்லையா? அப்போ லாபஸ்தானம் அப்படின்னு எடுக்கும்போது லாபஸ்தானத்தில் எவ்வளோ லாபம் இருக்கும்? ஒரு எந்த விதமான ஒரு இதாக எடுத்துக்கிட்டாலும் 25 மடங்கு லாபம் தான் உங்களால் பெற முடியும், பெருசாக ஒன்றும் பெற முடியாது. அப்போது தொழில் அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தொழில் அமைப்பு எப்படி இருக்கும்? இதே தான், தொழில் வேலை பார்ப்பீங்க. மேச லக்கணத்தில் பிறந்த ஒரு ஜாதகருக்கு மேச லக்கண ரீதியாக எடுத்து பார்க்கும்போது 10ஆம் வீட்டு தொழில்னு சொல்லிட்டேன். அப்போ தொழில் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி தான் 25% அமைப்பில் தான் அந்த தொழிலும் ஓடிட்டுருக்கும். அப்போ 25 அமைப்பு என்ன, கூலி வேலை பார்க்கலாம். சரி, இந்த சனி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ ஆதிபத்திய பலன்கள் அங்கே அடிபட்டு போகாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, சனி 5ல் இருந்ததுனால அந்த 5ஆம் வீடு அடிபடுன்னு சொன்னீங்களா, அதனுடைய பலன் என்ன? புத்திர பாக்கியம் லேட் ஆகும். புத்திர பாக்கியம் லேட் ஆகுமா அல்லது இல்லாமல் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் வீட்டு அதிபதி என்ன ஆனாலும் பார்க்கணும். நான் அதை தான் சொன்னேன், ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருக்கும் பொழுது அந்த பாவம் பலம் பெறுகிறதா, பாவம் பலவீனமாகிறதா அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது. அதுக்கடுத்து அந்த பாவம் சம்பந்தப்பட்ட பலனை கணிப்பதற்கு அந்த பாவாதிபதி எப்படி இருக்கிறாருன்ற அடுத்த ஸ்டெப் பார்க்கணும். அப்போது மேசலக்கணத்துக்கு 5ஆம் இடம் வந்து புத்திரஸ்தானம், பொதுவாக 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். அப்போ 5ஆம் வீட்டில் போய் 5ஆம் வீட்டில் சனி இருக்கிறது ஒரு குத்தம், புத்திரதோஷம், குறைவான புத்திரதோஷம் உள்ள ஜாதகம் அப்படின்ற இடத்த நம்ம கெஸ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து 5ஆம் வீட்டு அதிபதி என்னானார்? நீசமானாரா அல்லது சனியோட பரிவர்த்தனை பெற்றுட்டாரா? மகரத்தில் கும்பத்தில் இருக்கிறாரா? கும்பத்தில் இருந்தாலும் அங்கே ஒரு குறை இருக்குது, மகரத்தில் இருந்தால் அங்கே குறை இல்லை. ஏன் கும்பத்தில் இருந்தால் ஒரு குறை அப்படின்னு சொல்கிறா? நேர் எதிராக பார்ப்பாங்க. என்னதான் இருந்தாலும் பகைப்பற்ற ஒரு சனி வீடு கொடுத்த கிரகத்தை நேர் எதிராக பார்க்குறது பெரிய குற்றம், அது மிகப்பெரிய புத்திரதோஷம் ஆயிரும். சரிங்களா? அப்போ பரிவர்த்தனை மூலமாக மகர ராசியிலவே இருக்கிறாரு, அது ஒரு வகையில் நல்ல நிலைமை. 5-10 கூடியவர்கள் பரிவர்த்தனை அப்படி வந்துடும். பாருங்கள், ஒரு கிரகத்தை பற்றி தான் நான் சொல்கிறேன், இதுலேயே எத்தனை விதி உள்ளே இருக்குன்னு பாருங்கள். இன்னும் இருக்குது. அப்போ வீடு கொடுத்தனுடைய அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, அப்போது 5ஆம் பாவத்துக்கு பலன்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 5ஆம் அதிபதி பகை வச்சிருக்காரா, நீசம் வச்சிருக்காரா, மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரா, மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலுமே நட்பு வலுவோடு இருக்காரான்னு பார்த்துக்கணும் நீங்கள்.
நட்போடு இருந்தால் அதுக்கு வலிமை இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்படியெல்லாம் ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருக்கும் பொழுது அந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு ஒரு விதி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கிரகம் அந்த பாவத்தை நசித்து பலனை தருமா அல்லது அந்த பாவத்தை பெருக்கி பலனை தருமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? இதே மாதிரி ஒரு ராசி இதில் இன்னொரு விஷயம் இருக்குங்க. சனியை நான் 5ஆம் வீட்டில் வச்சு பேசியிருக்கிறேன். ஏன்னா 5ஆம் இடம் திரியோணஸ்தானத்தில் ஒன்றா வரும். இப்படி எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் திரியோண பாவத்தில் ஒரு கிரகம் இருக்கும்பொழுது அது கொடுத்தே தீரும். சரி, இதே மாதிரி இன்னொரு விதியை சொல்கிறேன். இன்னொரு விதி என்ன விதி? திரியோணஸ்தானத்திலே 1, 5, 9ஆம் இடங்கள்னு சொல்லக்கூடிய இந்த திரியோண பாவத்தில் ஒரு கிரகம் நீசம் பெற்றிருந்தால் அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியங்கள் அந்த ஜாதகருக்கு வேலை செய்யுமா செய்யாதா? அந்த ஆதிபத்தியம் அவருக்கு கிடைக்குமா கிடைக்காதா? இதுக்குண்டான பதிலை அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.